ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். மூத்த தலைவர் KS செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அது சசிகலாவை நீக்கும் பொழுது, அதே போல் ஓபிஎஸ்ஐ நீக்கும் பொழுது, டிடிவியை நீக்கும் பொழுது, புகழேந்தியை நீக்கும் பொழுது, ஜேசிடி பிரபாகரனை நீக்கும் பொழுது கேட்டிருந்தாருன்னா செங்கோட்டையன் நமக்கு புரியுது. அப்போ இவ்வளோ நாள் யோசிச்சு சொல்லியிருக்காரு. அதை அப்போ எதனால சார் இப்படி பண்ணியிருக்கணும்? ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்க முடியாது, கொடுத்தா தான் நிற்க முடியும். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்களை இணைப்பது என்பதை இன்னமும் பொதுக்குழுவோ செயற்குழுவோ ஏற்காத ஒரு நிலையில் அதை ஒரு பிரமுகர் பேசி கொண்டிருந்தார்னா, அதனால் இப்போ ரிலீவ் பண்ணி விட்டுட்டா சுதந்திரமாக இருப்பார். இப்போ பொறுப்புகளை இழந்ததனால் ஃப்ரீயாக வேலை செய்வார், பொறுப்பு இல்லாமல் ஆயிட்டார்ல. அதிமுக இருக்கிறது முழு கட்சி என்பதையும், அவர்கள் உடைய கையில் தான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து உள்ள சின்னம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறுத்தால் தான் வெளியே இருக்கிறவங்க சேர்ந்தா தான் ஒன்றிணைக்க முடியும்னு பேசுவீங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று அதிமுகவின் மூத்த தலைவர், எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுகவில் இருக்கிற மூத்த தலைவர் KS செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், பிரிந்து சென்ற தலைவர்களை எல்லாம் 10 நாட்கள் ஒருங்கிணைக்க வேண்டும்னு சொல்லியிருந்தார், கெடு கொடுத்துருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதற்கு உதவி செய்திருக்காருன்னு தானே எடப்பாடியை பார்க்கணும், பழனிசாமியை. இப்போ கட்சியிலிருந்து நீக்கலை இன்னும் இல்லையா? ஆமாம். அவர் மாநில அமைப்பு செயலாளர்னு போட்டிருந்தாங்க. அந்த பதவியை பொறுப்பே கூட சும்னாச்சுந்தான்னு சொல்லுவாங்க அதிமுகவில். அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக அந்த ஈரோடு இதில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு மாவட்டம் அதில் இருந்தார் மாவட்ட செயலாளராக. அதிலிருந்து அவரை விடுவித்து கொடுத்தால்தான் அவர் சொல்லக்கூடிய எல்லோரையும் இணைக்க முடியும். உங்களுக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகத்தானே அவரை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ பொறுப்புலேயே இருந்துக்கிட்டு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அவருக்கு பொறுப்பே கொடுத்துட்டா இருந்தாருன்னா, ஒரு மாநில அமைப்பு செயலாளர் தானே போய் எல்லோரையும் இணைக்கிற வேலையை பார்த்தாருன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியினுடைய தலைமையில் பொதுக்குழுவில் முடிவெடுக்காமல் எல்லோரையும் வெளியே போனவங்கள அல்லது பிரிந்து இருக்கிறவங்க என்று சொல்லப்படுபவர்களை இணைக்க போனார்னா, அது கட்சிக்கு பொதுக்குழுவில் செயற்குழுவில் மற்றவங்களுக்கு தொண்டர்களுக்கு கோபம் வந்துடும்ல. அதனால் அவரை ரிலீவ் பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கு உதவிகரமாக செய்திருக்காரு அப்படின்னு தான் புரியுது உள்ளபடியே. வேறு எப்படி புரியுதுங்கிறீங்க? அவர் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஜனநாயக முறைப்படி நான் இப்படி பேசுனதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம், நான் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது ஒரு நியாயமானது தானே சார் தெரியுது? இல்லை, இந்த யாரையெல்லாம் இணைக்கணும்னு அவர் சொல்கிறாரு? சசிகலா அவர்களை, OPS அவர்களை, தினகரன் அவர்களை, அப்புறம் சில பல தலைவர்கள்லாம் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. சரி, அவங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டா பழைய எப்போ அதிமுக இப்போ எடப்பாடி தலைமையிலான அதிமுக விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ ரொம்ப நாளாக என்ன பண்ணார் செங்கோட்டையன்? அந்த கேள்வி வருது. ஐயா, இப்போது அவர் ஒரு கருத்தை சொன்னார், ஒரு கருத்தை சொல்லக்கூடாதா, ஜனநாயக ரீதியாக கேட்கணும்னு அவர் கேட்குறாரு. அது சசிகலாவை நீக்கும் பொழுது, அதே போல் OPSஐ நீக்கும் பொழுது, டிடிவியை நீக்கும் பொழுது, புகழேந்தியை நீக்கும் பொழுது, ஜேசிடி பிரபாகரனை நீக்கும் பொழுது கேட்டிருந்தாருன்னா செங்கோட்டையன் நமக்கு புரியுது. அப்போ இவ்வளோ நாள் யோசிச்சு சொல்லியிருக்காரு. அதை அப்போ எதனால சார் இப்படி பண்ணியிருக்கணும்? ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை செங்கோட்டையன் ஏற்கனவே அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக இருக்கும் நேரத்தில் அண்ணாமலை ஏற்பாட்டில் டெல்லி கூட்டு போகப்பட்டாரா இல்லையா? ஆமாம் சார். அப்போ பாஜகவினுடைய ஒரு உள்துறை அமைச்சரா அவர்? பாஜக கட்சியில் உள்துறை அமைச்சர் தானே அவர். யார் சார்? அமித்ஷா என்பவர் ஒன்றிய உள்துறை அமைச்சர். ஒன்றிய உள்துறை அமைச்சர் பாஜக கட்சியினுடைய ஆள் தானே? ஆமாங்க சார். அவர் அகில இந்திய தலைவர் இல்லைல்ல? இல்லை சார். அப்போ அவருக்கு பொறுப்பு கிடையாதுல்ல? ஆமாம் ஆமாம், கிடையாது. பொறுப்பு இல்லாமல் தானே வேலை செய்கிறாரு. ஆமாம், அவர் பொறுப்பு இல்லாமல் தானே எல்லா வேலையும் செய்கிறாரு. என்ன அமித்ஷா அது அப்படி அவர் பொறுப்பாக செய்தது செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியது இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இங்கே எடப்பாடியுடன் உட்கார்ந்து 5 நட்சத்திர ஹோட்டலில்
எடப்பாடி முதலமைச்சராக அவர்தான் அப்படின்னு சொல்லி பேசினார், நாங்கள் கூட்டணின்னு சொல்லி இல்லையா. அதற்கப்புறம் டெல்லியில் போய் ஒரு ஊடக சந்திப்பில் அதிமுகவிலிருந்து ஒருவர் அப்படின்னு வேற ஒன்று பேசினார். பொறுப்பு இல்லாமல் பேசுவது தானே. பாஜகவில் பொறுப்பு கிடையாதுல்ல, அவருக்கு கிடையாது, பொறுப்பு இல்லாதவர் தானே அவர். ஆமாம். அமித்ஷா பொறுப்பு இல்லாதவர் தானே, அதுதான் அப்படி பேசியிருக்காரு. சரிங்களா. அப்போ அப்படி வந்து பேசியதுக்கு பிறகு இவர் வந்து இந்த தண்டவாளத்தை விட்டு ரயில் தடம் பொருளுதுங்கிற விஷயத்துக்கு நம்ம செங்கோட்டையன் அண்ணாச்சி வந்துட்டார் இல்லையா. ஆமாங்க சார். அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலையவே, இதையெல்லாம் காரணமான அண்ணாமலையவே இடம்பெயர வைத்துட்டார்ல பழனிசாமியுடைய முயற்சியில். கண்டிப்பாக. அப்போ இடம்பெயர்தல் தானே அது. ஆமாங்க சார். இடம்பெயர்ந்ததற்கும் பின்னால் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தும் பாஜகவிலிருந்து என்ன சொன்னாங்க, நயினார் நாகேந்திரன் பக்கத்தில் உள்ளவங்களும் திமுகவிட்ட போதுமான அளவு வாங்கிட்டு அண்ணாமலை செயல்படுறாரு இப்படி தானே சொன்னாங்க. குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்போ இப்போ நேரடியாக தனக்கு பாஜகவில் பொறுப்பும் இல்லை எனும் பொழுது அவர் வந்து அவரும் ஃப்ரீயாகி பொறுப்பு இல்லாமல் செயல்படலாம்ல. அப்போ அவர் வந்து யாரால் உதவி செய்யப்படுகிறாரோ அவங்களுக்கு தானே உதவ முடியும். இப்படி தானே போகும் கணக்கு வழக்கு, இப்படி தானே போகும். அப்போ செங்கோட்டையனுக்கு இனி இடம் இல்லை. அடுத்த முறை இப்போ 78 வயசு ஆகுதுங்க செங்கோட்டையனுக்கு. இனிமேல் இடம் இல்லை. என்ன, சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது, அதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்க முடியாது. கொடுத்தா தான் நிற்க முடியும். செங்கோட்டையன் நேற்று அவர் ஊடக சந்திப்பில் பேசும்பொழுதே என்ன சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் தீர்மானிப்பார், நான் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் வர தயாராக இருக்கிறார்கள், அவர்களை இணைத்து கொள்ள சொல்கிறேன், ஆனால் யார் யாரை இணைக்க வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் தான் தீர்மானிக்க வேண்டும் சொன்னாரா இல்லையா. பெயர் சொல்லலை எடப்பாடி பழனிசாமின்னு, ஆனால் பொதுச் செயலாளர்னு சொன்னாரா இல்லையா. அப்படி தானே சொன்னார். அப்போ அப்படி எடப்பாடி வந்து என்ன நினச்சிருப்பார், சரி இவர் வந்து யாரோ ஒரு பணி செய்யணும்னு விரும்புகிறாரு, ஒரு மூத்த பிரமுகராகவும் இருக்கிறாரு கட்சியில், நமக்கு முன்னால் உள்ளவர், அதனால் அவரை வந்து ரிலீவ் பண்ணி விட்டுருவோம், மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும், இல்லைன்னா கீழே உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்கல்ல. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அல்லது கட்சியிலிருந்து வெளியே உள்ளவர்கள் அவர்களை இணைப்பது என்பதை இன்னமும் பொதுக்குழுவோ செயற்குழுவோ ஏற்காத ஒரு நிலையில் அதை ஒரு பிரமுகர் பேசிக்கொண்டிருந்தார்னா, ஏன்னா ஊடக சந்திப்புன்னு அவர் கூட்டும் பொழுது அது என்ன ஆயிடுது, எல்லாருக்கும் போய் பொதுமக்களுக்கும் போயிடுது இல்லையா. அதனால் இப்போ ரிலீவ் பண்ணி விட்டுட்டா சுதந்திரமாக இருப்பார். அப்போ அவரும் என்ன அடுத்த கட்டம், இப்போ பொறுப்புகளை இழந்ததனால் ஃப்ரீயாக வேலை செய்வாரா, பொறுப்பு இல்லாமல் ஆயிட்டார்ல இல்லைங்களா. அப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு வேணும்ல. அண்ணாமலை ஏற்பாடு பண்ணுவாருன்னு தானே நம்ப முடியும். உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை இருந்த காலத்தில், பாஜக மாநில தலைவராக இருந்த காலத்தில் நம்பி தானே டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இருந்தாங்க. ஆமாம். அதற்கு தகுந்தாற் போல் மோடியிடம் இருந்தோ அமித்ஷாவிடம் இருந்தோ ஆனால் அவர்களுக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கல என்னும் பொழுது தானே தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியே வராங்க. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை வெளியே வரும் பொழுது, வெளியே வந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, வழக்குகள் போடுறாரு இல்லையா, எடப்பாடி மீது, அதிமுக தலைமை மீது உரிமைகள். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, என்ன படங்கள் ஊடகங்களில் வந்துச்சு, ஐபிஎல் நடந்துச்சுல்ல கிரிக்கெட் போட்டி, அந்த நேரத்தில் என்ன வந்துச்சு, திமுக குடும்பத்தினுடைய மருமகனை சந்தித்து பேசி கொண்டிருந்தார். படம் வந்துச்சா, ஸ்டேடியத்தில் வந்துச்சுல்ல. அதற்கு பிறகு அதை ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்கல்ல, ஓபிஎஸ் என்ன சொன்னார் அவர், நான் போட்டிருக்கும் அதிமுக எதிர்த்த வழக்குகளை பற்றி பேசி கொண்டிருந்தேன், விளக்கி சொல்லி கொண்டிருந்தேன் சொன்னாரா இல்லையா. இது வந்துச்சா இல்லையா. ஓபிஎஸ் எப்பொழுதுமே வந்து பொய் சொல்கிறது இல்லைங்க, வெளிப்படையாகவே பேசுகிறார். நான் என்னை வந்து மோடி சொல்லித்தான் எடப்பாடியுடன் சேர்ந்து இருக்க சொல்லி ஒருங்கிணைப்பாளராக இருங்க, துணை முதல்வராக இருங்க என்று சொல்லி ஆக்கினாங்க, வெளிப்படையாக சொன்னாரா இல்லையா. இவர் வந்து இங்கே உள்ள குருமூர்த்தி என்ற ஆடிட்டரு அவர் சொல்லித்தான் இதை செய்தேன், தர்மயுத்தம் செய்தேன் சொன்னாரா இல்லையா. எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசுகிறாருங்க ஓபிஎஸ், வெள்ளந்தியா. அது நல்ல விஷயம் தானே, நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி இதையும் சொன்னார். சொன்ன பிறகு இபிஎஸ் எதிர்த்து ஓபிஎஸ் போட்ட வழக்குகளை எல்லாம் ஆஜராகி நீதிமன்றத்தில் வழக்காடியதுக்கு வந்தது யார்,
PS ராமன் வந்தார். ஆமாம், அவர் யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த இடத்தில் இருந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார்? அந்த ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு கொடசல் கொடுக்கறதுன்னு நம்ம சொல்லலாம், இடைஞ்சல் கொடுக்கறதுன்னு சொல்லலாம். அங்கே கொங்கு வட்டாரத்தில் இம்சு கொடுக்கறதுங்கிறாங்க. அப்போ இவரை பற்றி செங்ஸை வந்து இம்சுன்னு சொல்கிறாங்க, செங்கோட்டையனை, அவங்களுடைய மொழி நடையில். புரியுதுங்களா? அப்படி இவரும் அதே பாணியில் அதே வழியில் தானே வரணும். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணாமலையினுடைய தலைமையில் இருந்ததில் போன வாரம் என்ன நடந்துச்சு? அண்ணாமலையை நேரடியாக ஒன்றிய நிதி அமைச்சர் என்ன திட்டினாருன்னு வந்துச்சா? பொதுவான அவர்களுடைய கூட்டத்திலேயே என்ன சொல்லி திட்டினாரு? மக்களவைத் தேர்தலில் 2024 நாம் அதிமுகவுடன் இருந்திருந்தால் சில பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம், தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு வந்து ஆதரவு வந்திருக்கோம். ஆர்எஸ்எஸ் கைவிட்டதுனால அல்லது செங்கலை உருவினதுனால மோடிக்கு கிடைக்க வேண்டிய 305 என்ற 2019 தேர்தல் முடிவை 305 என்ற பாஜகவினுடைய தொகுதிகள் வெற்றியை 240 என்பதாக 65 தொகுதி போச்சா? புட்டுக்கு போச்சா? புட்டுக்கிட்டு போனதுனால மோடி அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் ஆயிடுச்சா? அப்போ மைனாரிட்டி அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சர் தானே நிர்மலா சீதாராமன். அப்போ தான் வந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறோமே, எந்த நேரமும் நிதிஷ்குமார் செங்கல் உருவலாம், சந்திரபாபு நாயுடு செங்கல் உருவலாம், வேறு யார்கிட்ட உதவி கேட்கறது? இந்தியாவுக்கும் தேடுவாங்கல்ல, யாராவது 10-20 தொகுதியோடு இருக்காங்களா எம்பியை வச்சுக்கிட்டு ஆதரவு கொடுக்குறவங்க தேடுவாங்கல்ல. அப்படி சூழலை உருவாக்கி விட்டதில் இந்த அண்ணாமலைக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது என்பதனால தானே கோவப்பட்டாங்க. அப்போ அண்ணாமலை செய்தது யாருக்கு உதவியாக போச்சு? இந்தியா கூட்டணிக்கு. அப்புறம் திமுகவுக்கு உதவி. அது திமுக தான் இருக்குது தமிழ்நாட்டில், வந்து இந்தியா கூட்டணி இருக்கா? திமுக தலைமையில் திமுக தலைமை என்பது வெளியே சொல்கிறது. ஆனால் மக்களவை தேர்தல் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக வேண்டிய கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகளில் என்ன நடந்துச்சு என்று நீங்கள் பார்த்தீங்களா? இறங்கி மக்கள் மத்தியில் வேலை செய்தது யார்? இப்போ காங்கிரஸ் கட்சியோ இடதுசாரிகளோ நிற்கும் இடங்களில் போய் நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்தல் என்பதை கொடுத்தோ, அவர்கள்ட்ட போய் வாக்கு கேட்பதற்கு ஊழியர்களை இறக்கி விட்டோ செய்தது திமுக தானே. கூட்டணி கட்சிகள் வேலை செய்யலைல்ல. கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களை உருவாக்கியது திமுக தானே. அப்போ திமுகவிற்கு 39 இடங்களும் 40 இடங்களும் புதுச்சேரி சேர்த்து வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை என்பதனால தானே கொந்தளிச்சாங்க மைனாரிட்டி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சர் இல்லையா? அப்போ அது என்ன அர்த்தம்? அண்ணாமலை எந்த பக்கம் வேலை செய்கிறார் என்பது தெரிந்து விட்டது அவங்களுக்கு. அப்போ அண்ணாமலை செய்யும் வேலையில் ஒரு வேலை தானே செங்கோட்டையனை கூட்டிகிட்டு போனது அமித்ஷாட்டா. இந்த முதலாளிகிட்ட கூட்டு போகணுமா அந்த முதலாளிகிட்ட கூட்டு போகணுமான்னு இல்லை, எந்த முதலாளிகிட்ட வேலை செய்கிறோமோ அந்த முதலாளிகிட்ட கூட்டு போகணும்ல. அதுதானே முறையாக அவர் வேலையை அவர் செய்கிறார்ல ஐபிஎஸ் இல்லைங்களா? அதை செய்ததில் தான் இப்பொழுது எங்கே போவார் செங்கோட்டையன்? திங்கட்கிழமை அறிவாலயத்துக்கு போகிறாரு என்று செய்தி சொல்கிறாங்க. உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, போக்கடம் வேற இல்லைன்ட்டு நாட்டுக்கு தெரியுது. இல்லை சில பேர் தாவேக்கா பக்கமும் போகிறதா சொல்கிறாங்க. இல்லை, தாவேக்கா என்பது வந்து நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார்ன்ட்டு. தாவேக்காவினுடைய கொள்கை எதிரி யார்? பாஜக கட்சியில் தமிழ்நாட்டிலிருந்து பிரபலமான திரைத்துறை தாரகை யார்? ஆரம்பத்திலிருந்து குஷ்பு என்ன சொன்னாங்கன்னா, தம்பி விஜய் வந்து எதையும் யோசித்து தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா திரைத்துறைக்குள்ளே தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அக்காவுக்கு தம்பியை தெரிஞ்ச மாதிரி. அப்போ சொன்னாங்க அந்த மாதிரி விஜய் வந்து நிதானமாக யோசித்து தான் செய்வாரே தவிர செல்லா காசுகளை ஃபியூஸான பல்புகளை எடுத்துக்கொண்டு மாட்டிக்கொள்வதனால தாவேக்காவுக்கு என்ன லாபம்? அது அவங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான தலைவர் இல்லை சார். யாருங்க? செங்கோட்டையன். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதாவது ஸ்பென்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது நீங்கள் என்ன முடிந்துவிட்ட ஒரு சரக்கு, அதாவது
நீங்கள் வந்து ஏற்கனவே வேலை செஞ்சீங்க, இனிமேல் பயனற்று ஆய்விட்டீங்க என்றால் அது வந்து ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர்களை எல்லாம் சரி அதுதான் வேண்டாம். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து ராமநாதபுரத்திலிருந்து ஒரு பிரமுகர் போனார், அன்வர் ராஜா. அவருக்கு அவருடைய சமூக மத்தியிலேயே நீண்ட காலமாக எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது? ஓரளவுக்கு இருந்துச்சு, நல்ல செல்வாக்கு தானே இருக்குது. செல்வாக்கான தலைவர் தானே சார் அவர். எந்த காலம், எந்த ஆண்டு? 14 வரைக்கும் அவர் 14க்கு அப்புறம் ஒரு எம்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அவருக்கு. கொஞ்சம் தான் கம்மியாச்சா? நீங்கள் ராமநாதபுரம் போய் பார்த்ததில்ல, அவரை யாருமே ஏற்கலை. அப்போது ஒவ்வாமையான ஒரு சூழலில் அந்த சமூக மத்தியில் இருக்கிறாரு. அவரை திமுக எடுத்துக்கிட்டாங்க. வெளியே காட்ட முடியும் திமுக நிலைமை அது. அடுத்து மயிலாப்பூரில் ஒருத்தர் வந்து முன்னாலேயே இருந்தார், மைத்ரேயன். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது இப்போ? அவரு பெருசாக அவர் ஒன்று விடாமல் பல கட்சிகளையும் போயிட்டு வந்துட்டார். ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், பாஜகவில் இருந்தவர். ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்னு ஒருத்தரை சொன்னால் அவருக்கு நீங்கள் குற்றம் சொல்கிற மாதிரி ஆயிடும். ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினர்னு சொல்லி ஒன்று கிடையாதான். அப்போ ஆர்எஸ்எஸ்னால் ஆர்எஸ்எஸ் தான், சரிங்களா? அப்போ ஆர்எஸ்எஸ்காரரு மைத்ரேயன் என்று தான் நீங்கள் சொல்லணும். அதை ஆர்எஸ்எஸ்காரர் மைத்ரேயன் என்ன பண்ணாருன்னு சொன்னால், பாஜகவில் இருந்தார். அங்கே அவருக்கு இலகணேசனுக்கும் சண்டை வந்துச்சு. அதனால அதிமுகவுக்கு வந்தார். அப்போ கார்டனில் வந்து பார்க்கும்பொழுது என்ன சொன்னார் அம்மையார்கிட்ட? சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உள்ள தகராறுன்னாரு. ஓஹோ அப்படியெல்லாமா அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து எங்கே போனார்? மறுபடியும் போனார். என்ன அதற்கு பிறகு மீண்டும் என்ன பண்ணார்? இபிஎஸ் ஓபிஎஸ் கூட வந்தார். மறுபடியும் அங்கிருந்து என்ன பண்ணார்? பாஜக போனார். ஹெச் ராஜா ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் காலத்தில் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போனதாக சொல்லும் நேரத்தில், சரிதானா? அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க நேரடியாக அதிமுக போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு பாஜக வந்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட இருந்தவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னாராம், இங்கே போனால்தான் அங்கே போவதற்குள்ள வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் போயிட்டார் மறுபடியும் அதிமுக. இப்போ அவரை வந்து திமுகவில் எடுத்திருக்காங்க இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன? மாநில ஆட்சியை காப்பாற்ற வேண்டும். மீண்டும் மாநில ஆட்சிக்கு ஸ்டாலினை முதலமைச்சராக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும், அதுதானே? அப்போ அதற்கு என்ன பண்ணணும்? ஒன்றிய அரசில் உட்கார்ந்திருப்பவர்கள் கொஞ்சம் கொடூரமானவர்கள் என்பதனால அவங்கள்ட்ட ஒரு நல்லுறவை வைத்துக்கொள்ளணும். அப்படி தானே இருக்க முடியும் மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கள கட்சியும் அப்படி தானே இருக்க முடியும். அதற்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் வெளியே பிரதமருடைய தலைமை அமைச்சருடைய அலுவலகத்தில் உதயநிதி நினைச்சா சிங்கப்பூர்லேருந்து போய் பார்த்துடுறாரு. அதேமாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சரும் போய் பார்த்துடுறாரு. ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ முதல்ல பார்க்கணும் பிரதமரை என்று கேட்டாலும் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்க. உங்களை பார்க்கும் பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று கேட்ட ஓபிஎஸ், எழுதி கேட்ட ஓபிஎஸ்க்கு அந்த பாக்கியம் கிடைக்காதனால தானே அவர் வந்து பாக்கியம் இழந்தவராக வெளியே வந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு காரணமாக. அப்போ அவர்களுக்கெல்லாம் கிடைக்காததை, உண்மையான விசுவாசிகளுக்கு கிடைக்காததை, மோடியினுடைய அந்த ஆட்சி அதிகாரம், இன்னும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மோடியினுடைய ஆட்சி அதிகாரம் என்பதை பீகார் தேர்தலில் நமது முதலமைச்சரே நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? இந்த வாக்கு திருட்டு செய்யக்கூடியதாக மோடி அமித்ஷாவை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து விஸ்வாசி, உண்மையான விஸ்வாசியாக இருந்த ஓபிஎஸ்ஸுக்கோ அல்லது விஸ்வாசியாக வர்றேன்னு நினச்சாலும் இபிஎஸ்ஸுக்கோ அல்லது டிடிவிக்கோ அங்கு போகவும் அப்பாயின்மெண்ட் கிடையாது, இங்கே வரும்பொழுதும் சந்திக்க இடம் கிடையாது. விமான நிலையத்தில் போய் ஐயா வாங்க அப்படின்னு ஒரு பூச்செண்டு கொடுப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. எப்படி? இன்னமும் சொல்ல போனால் ஜான் பாண்டியனுடைய திண்டுக்கல் மாநாட்டில் கூட பாஜக வருகிறது, நயினார் நாகேந்திரன் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள், தனக்கு கொடுக்கவில்லை என்று டிடிவி சொன்னார் இல்லைங்களா? அப்போ பாஜகவுக்குள்ளேயும் திட்டமிட்டு ஏதோ காய் நகர்த்துறாங்க என்பதாகத்தானே ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியே வந்தார், அல்லது டிடிவியை விட்டு வெளியே வந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு. இப்பொழுது செங்கோட்டையன்
ஒரு 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 புரட்சி பண்ணுற மாதிரி, ஒரு கிளர்ச்சி பண்ணுற மாதிரி, ஒரு நியாயம் பேசுகிற மாதிரி பேசி வெளியே வருவது என்பது ஒரு புதிய மாடல். அதனால் அவர் போய் சேர வேண்டியது சரியான இடம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த காலத்தில், கலைஞர் காலத்தில் முத்துச்சாமி வந்தார், சேகர்பாபு வந்தார், ஏவாவேலு வந்தார், ஒவ்வொருத்தரா நீங்கள் ரகுபதி வந்தார், செந்தில் பாலாஜி வந்தார், செல்வ கணபதி வந்தார், எல்லோருமே தங்கத்தமிழ் செல்வன் வந்தார், எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகவும் வந்தவுடன் சரியான அளவுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டு அதற்கு தகுந்தாற்போல் பொறுப்பும் எடுத்துக்கொண்டு முதன்மை அமைச்சர்களாக இன்றைக்கு இருக்கும் அளவுக்கு திமுகவினுடைய பாரம்பரிய மூத்த அமைச்சர்களுக்கு சமமாகவோ கூடுதலாகவோ இருக்கக்கூடிய நிலையில்தான் செந்தில் பாலாஜியும் சேகர்பாபுவும் முத்துச்சாமியும் வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, ஏவாவேலுவும். அப்படிப்பட்ட செல்வகணபதி அங்கேயே போயாச்சு மேலே வர. இந்த அளவுக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்தில் நடந்தது என்பது ஒரு உண்மை. அதனால் திமுக வலுப்பெற்றது என்பதும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கப்பட்டது என்பதும் வலுப்பெற்று அந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்தி செல்கிறார்கள் என்பதும் நாடறிந்த செய்தி இன்று வரை. ஆனால் ஏற்கனவே ஃபியூஸ் போனவங்க மாதிரி அன்வர் ராஜா வரவழைக்கப்பட்டாலோ அல்லது மைத்ரேயன் வரவழைக்கப்பட்டாலோ உள்ள பாணியில் தான் செங்கோட்டையனும் இன்று கொங்கு வேளாளர் சமூகத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக அங்கீகரிக்கப்பட்ட பழைய நிலையில் இப்பொழுது இருக்கிறாரா? இல்லை சார், அந்த கேள்வியும் இருக்குது சார். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அன்வர் ராஜாவுக்கு செல்வாக்கு இல்லை, திரு மைத்ரேயன் அவருக்கும் செல்வாக்கு இல்லைன்ட்டீங்க. நாளைக்கு செங்கோட்டையன் இப்போ இருக்க செல்வாக்கான தலைவர்களால் தான் இருக்காரு சார். அதாவது செங்கோட்டையனுக்கு கொங்கு வேளாளர் சமூகத்தில் செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்று உங்களுக்கு சென்னையில் உள்ளவங்களுக்கு வந்து எட்டலை, அப்படி சொல்லுங்க அண்ணா. ஆனால் கொங்கு வேளாளர் சமூகம் என்பதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க என்பது சம்மந்தப்பட்டது. இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு சமூகத்தினுடைய, சமூகம் என்பது நாம் சொல்வது சாதியை சொல்கிறோம் அப்படின்னு ப. சிதம்பரத்தினுடைய மொழி நடையிலே பேசுவோம் என்ன, அப்படி ஒரு சமூகத்தினுடைய முதலாளிகள் முன்னே போய் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த முதலாளிகள் வலுவாக இருக்காங்க என்று இந்தியாவில் முதலில் பெயர் பெற்றது குஜராத்தைச் சேர்ந்த பட்டேல் என்று அழைக்கப்படும் பட்டிதார். இந்த பட்டிதார் சமூகம் அங்கே இருக்கின்ற எம்எஸ்எம்இ என்ற சிறு குறு தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, அங்குள்ள தொழிலதிபர்களாகவும் இருந்தாங்க. எப்போ வர வலுவாக இருந்தாங்கன்னா, முதலமைச்சராக ஒருவர் உட்கார்ந்திருந்தாரே இன்றைய தலைமை அமைச்சர், அவர் குஜராத்தில் இருக்கிற வர. அதற்கு பிறகு இவர் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரான உடனே நாடு தழுவிய கார்ப்பரேட்டுகள் தான் அவருக்கு முக்கியம். அதாவது குஜராத்தில் அகமதாபாத்தில் வட்நகர் என்ற அவருடைய தொகுதியில், நரேந்திர தாமோதர் மோடியினுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றில் மிக குறைவான அளவுக்கு இருக்கக்கூடிய கிலோமீட்டருக்குள்ளுக்கு நரேந்திர தாமோதர் மோடி, அமித்ஷா, அம்பானி, அதானி, டாட்டா எல்லோரும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. சொந்த இடமே அதுதான். புரியுதுங்களா? இது வெளியே தெரியாது தமிழ்நாட்டுக்கு. அங்கே இருந்துக்கிட்டு முழு குஜராத்தை இல்லை, இந்திய துணைக்கண்டத்தையே, இந்தியா துணைக்கண்டம் தானே? ஆமாம், சப்கான்டினென்ட் இல்லை, இந்தியா தேசம் சொல்ல போகிறீங்களா? சப்கான்டினென்ட் தானே. இந்த தேசம் சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயம் எனக்கு. என்ன அது அப்போ அது வந்து அதுலேருந்து ஆள்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதற்கு பிறகு பட்டிதார் மத்தியிலிருந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் பெரும்போராட்டம் நடந்ததா? மோடிக்கு எதிராக மாறியதா? கார்ப்பரேட் நலனுக்காக மோடி போய்விட்டார், அம்பானி, அதானி, டாட்டாவுக்காக என்பதனால் இந்த சிறு குறு தொழிற்சாலைகள் அதிபர்களும் மீடியம் இண்டஸ்ட்ரி அதிபர்களும் எதிர்த்தார்களா? அதற்கு பிறகு அது உடைந்ததா? பட்டிதார் சமூகத்தினுடைய தலைமை தாங்கியவரையும் உடைச்சிட்டாங்களா? இல்லையா? அதே மாதிரி அதற்கு அடுத்து எந்த சமூகத்தினுடைய பின்னணி கொண்ட தொழிலதிபர்கள், சிறு குறு தொழிற்சாலை அதிபர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் முன்னால் நிற்கிறார்கள் என்று கேட்ட கொங்கு வேளாளர் சமூகம். முதல்ல புரிஞ்சுக்கணும். பொருளாதாரம்தான் அரசியலையும் சமூகத்தையும் என்ன உங்களுடைய அதிகாரத்தையும் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறது என்பது உண்மையா இல்லையா? அப்போ இங்கே மேற்கு மண்டலத்தில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து கொங்கு வேளாளர் சமூகம் என்ற
கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் என்ற சமூகம் விவசாயத்தில் முதன்மை சமூகமாக இருந்தது. சிறு குறு தொழிற்சாலைகளாக வந்து ஃபவுண்ட்ரி பூரா அவங்க தாண்டான்னு சொல்லி அதற்கு பிறகு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ற தொழிலதிபர்களாக வந்து அதில் இந்திய துணைக்கண்டத்திலேயே சேலத்திலிருந்து தொழிலதிபர் வராங்க. வந்து அவர்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் சொந்தக்காரங்க. வந்து அவர்கள் வந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய அனைத்து மைனிங்கையும் அவர்களே எடுத்த அளவுக்கு போனாங்க. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிலிருந்து அவங்க அப்பாட்ட தான் கூப்பிட்டு குப்பத்தில் ஆலோசனை கேட்பாருங்கிற அளவுக்கு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் ஒருத்தரை தேர்ந்தெடுக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆர்வப்படத்தானே செய்வாங்க. ஒரு சமூகம் இந்த அளவுக்கு மூலதனம் ஒன்றும் வேண்டாங்க. இந்த ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு அதிபராக வந்திருக்கிறார், ட்ரம்ப். ஐயோ பாவம், டொனால்ட் ட்ரம்ப்பு. நேரத்துக்கு ஒன்று பேசுகிறாரு, மாற்றி பேசுகிறாரு, அல்லது உலகத்தில் எல்லாரையும் பகைச்சிக்கிறாரு. இந்திய துணைக்கண்டத்துக்கு 50 விழுக்காடுன்னு சொல்லி போட்டு வரி போட்டு இல்லையா? இங்கேருந்து பொருள்கள் வந்தால் அமெரிக்காவில் இறங்குதுக்கு. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார்? திருப்பூரில் இருக்க ஏற்றுமதியாளர்கள். திருப்பூர், கோவை ஏற்றுமதியாளர், மேற்கு ஒன்றியம். அப்போது இந்த மேற்கு மண்டலம் என்பவருடைய முதலாளிகள் இந்திய துணைக்கண்டத்தில் முதன்மையாக அமெரிக்காவிற்கு வணிகம் செய்வதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் முதன்மையானவர் இருந்தாங்கன்னு தானே அர்த்தம். ஆமாம். அதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்து, சூரத்து வரும். ஆமாம். அதை அடுத்து மகாராஷ்டிரா வரும். அதை அடுத்து நொய்டா வரும். இதுதான் இந்தியாவில் உள்ள முதலாளிமாருடைய மூலதன குவிதலுடைய வரைபடம். இதில் முக்கியமான இந்த சமூகம் கடுமையாக உழைக்கும் சமூகம் இல்லைன்னு சொல்லலை, உழைச்சி தான் வந்தாங்க. ஆனாலும் அதிகாரத்தில் உள்ளது இல்லையா? அப்போ அவர்கள் 44 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டாக்டர் சுப்பராயன் எங்களுக்கு வந்து முதலமைச்சராக இருந்தார் எங்கள் சமூகத்தில் இருந்து. அதற்கு பிறகு ஏதோ தப்பித்தவறி விபத்தில் தான் வந்தார் பழனிசாமி. ஆனால் மீண்டும் தேர்தல் மூலம் வரணும்னா தங்கள் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக பழனிசாமி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இயல்பு தானே, நினைக்கத்தானே செய்வாங்க. பணம் கையில் இருக்கு. சும்மா இருக்கும் பொழுதே நாமே கவுன்சிலர் ஆகலாமா அப்படின்னு நம்ம கூட சேர்ந்தவங்களே நினைக்கிறாங்க. இதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் திரு செங்கோட்டையன் அவர். அவர்களே விட்டு கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை. பழனிசாமியை தேர்வு செய்திருக்கிறது ஒரு சமூகம்னா அதுக்கு இடைஞ்சல் பண்ணுறவனை என்ன செய்வாங்க? அதுக்கு இடைஞ்சல் பண்ணி அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தன் வந்தால் என்ன சொல்லுவாங்க? அப்போ துரோகி சொல்லுவாங்க. துரோகி என்று சொல்கிறார்கள். கொங்கு வேளாளர் சமூகத்தில், அதாவது கொங்கு வேளாளர் சமூகத்தையே பிற்படுத்தப்பட்டவர்களை கொண்டு வரணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக வந்த கலைஞரை முதலமைச்சராக ஆக்குவதற்கு முழுமையாக இருந்து சேவை செய்த, பணியாற்றிய, உழைத்த கோவை செழியனுடைய வகையறாக்கள் சொல்கிறாங்க. நம்மகிட்ட போதுமா? இந்த சமூகத்திற்கே என்ன துரோகம் செய்பவனாக இவ்வளவு நாள் கழித்து நம்ம சமூகத்திலிருந்து ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கலான்னு நாங்கள்லாம் பாடுபடும் பொழுது, இங்கே உள்ள தொழில்கள்லாம் பாடுபடும் பொழுது, இங்கே உள்ள மடாதிபதிகள், அந்த சமூகத்திலேயே மடாதிபதிகள் இருக்காங்க. கவுண்டர் சமூகத்துக்குள்ள மடாதிபதிகள். தமுமுகவிலிருந்து ஒரு பெரிய திருப்பூர் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக போகிறேன், நான் அழைக்கப்படுறேன், போகிறேன். அது வந்து சிஏஏ விஷயமாகவும் முத்தலாக் விஷயமாகவும் பேசுவதற்கு கூப்பிடுறாங்க. அப்போது ஒருவர் வந்து பார்க்குறாரு, என்னென்னா ஒரு சாமியார் அந்த சமூகத்தில் இருக்கு வந்து பார்த்து, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு பையன் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்தார். இப்படியாக அப்புறம்தான் தெரியும் அந்த சமூகத்திற்குள் இப்படியெல்லாம் இருக்காங்க. சரி, ஒரே நிமிஷம். நீங்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து துரோகின்னு சொல்கிறதா சொல்கிறீங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைங்க, அப்போ தான் அதிமுக ஜெயிக்கும். அதிமுக ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்காக திரு எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் ஆயிடலாம். இல்லை, என்ன சார் துரோகம் இருக்குது? இல்லை, அதாவது அதிமுக என்பது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாடெங்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் வலுவாக இருக்கிறார்கள் என்பதையும், 64 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் கையில் என்ன நீதிமன்றம் சென்று வந்து ஒவ்வொன்றும் வெற்றி பெற்று அதிமுக இருக்கிறது முழு கட்சி என்பதையும், அவர்களுடைய கையில்தான் இரட்டை இலை என்ற பிரபலமான அடிப்படை மக்கள் வாக்கு போடக்கூடிய எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து உள்ள சின்னம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறுத்தால்தான், ஏற்றுக்கொள்ளாவிட்டால்தான், உடன்படாமல் இருந்தால்தான், வெளியே இருக்கிறவங்க சேர்ந்தா தான் ஒன்றிணைக்க முடியும்னு பேசுவீங்க.
நாங்கள் ஒன்றிணைஞ்சு தாயா இருக்கிறோங்கிறாங்க. இத்தனையிலையும் வெற்றி பெற்ற பிறகு இத்தனை ஆண்டுகள் போராட்டத்தில் சும்மா இல்லை. இது ஒரு நிமிடத்தில் நடந்ததா, ஒரு வாரத்தில் நடந்ததா, ஒரு மாதத்தில் நடந்ததா, எத்தனை ஆண்டுகள் நடந்திருக்கு, கடந்த சில ஆண்டுகளாக இல்லையா? அப்போ சமீபத்தில் ஒரு 4 ஆண்டுகளாக நடந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று அதிமுகவை நாங்கள் ஒற்றுமைப்படுத்தான் வச்சிருக்கிறோம். அதுக்கு இம்சு பண்ணவங்களை தான் வெளியே இருக்காங்க என்பதாக அவர்கள் கருதுறாங்க. அவர்கள் தொண்டர்களை பொறுத்தவரை இரட்டை இலையும் பழனிசாமி தலைமையும் என்பதை விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இந்த சமூகத்தை பொறுத்தவரையும், இந்த கொங்கு சமூகத்தை பொறுத்தவரையும் நல்லவரா கெட்டவரா அல்ல, எங்களுடைய சமூக பிரதிநிதி வர வேண்டும் என்று எல்லா சமூகமும் நினைப்பார்களா இல்லையா? மேல் இடத்து இயல்பு. அதற்கு இம்சை கொடுக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க? துரோகி. ரொம்ப இயல்பு. அப்போ அண்ணாமலை தான் இதை செய்து வந்தார் என்பதனால்தான் அவருக்கு பின்னால் அணி திரண்ட இளைஞர்கள் கூட அப்படி உடன்பட்டு போக முடியலை. அவரை இடம்பெயர வைத்ததுனால பாஜக தலைமையிலிருந்து ஒரு மாபெரும் எழுச்சியும் கலகமெல்லாம் வரல. சார் இதனால் அடுத்த இன்னும் கொஞ்சம் 6 மாதத்தில் எலெக்ஷன் வருது. இதனால் பெருத்த பின்னடைவுலாம் ஏற்படுத்தாது சார் அதிமுகவில்? எப்படி பின்னடைவு? செங்கோட்டையனுக்கு பின்னணி இருந்தால் பின்னடைவு, செங்கோட்டையனுக்கு பின்னணி இல்லை என்றால் பின்னடைவில்லை. செங்கோட்டையனுடன் அங்கே மொதல் நாள் இந்த கலகம் ஆரம்பித்து ஒரு 3 நாள் 5 நாள் முன்னால் வந்தது யார்? பண்ணாரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயர் உள்ள பவானி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இந்த பண்ணாரி என்ற அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், அந்த பவானி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்போ செங்கோட்டையனை வெளியேற்றவுடன் என்ன செஞ்சார்? நான் ஒன்றும் அவர் கூட போகலை, நான் எடப்பாடிக்கு தான் விசுவாசம் அப்படின்னு வந்துட்டார். போதுமா? அப்போ இவருக்கு பின்னால் நிற்பவர்கள் என்று நீங்கள் சொன்னதில் ஒரு சத்யபாமா என்ற முன்னாள் எம்பியை சொல்லலாம். அந்த முன்னாள் எம்பி இதுவரை கொங்கு சமூகம் விவசாய சமூகம், எங்களுடைய விவசாய சமூகத்தை பற்றி ஏதாவது பேசி இருக்கிறாரா பாராளுமன்றத்திற்கு சென்ற பொழுது திருப்பூர் எம்பியாக என்று அந்த சமூகத்தில் உள்ளவங்க கேட்காங்க. எங்கிட்ட பதில் இல்லை. திருப்பூருடைய முதலாளிகளுக்காக மட்டும்தானே பேசியிருக்கிறார் என்று கேட்காங்க. அதற்கும் பதில் சொல்ல முடியல. அவ்வளோ தூரம் வாக்களித்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த சத்யபாமா அவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய உறவு என்பது செங்கோட்டையினுடைய சொந்த கிராமத்தினுடைய உறவாக வருது. அதனால் அவருடைய உடன் செல்தல் என்ற முன்னாள் எம்பிங்கிறத பெருசாக எல்லாரும் மதிக்கிறதில்ல. இந்நாள் எம்எல்ஏ என்ற பவானியை பெருசாக பார்க்குறாங்க. அவரை பொறுத்தவரையும் வந்துட்டார், எடப்பாடி போயிட்டார். அதனால் அங்கே அவருக்கு என்ன பின்னணி இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. பின்னணி இல்லை என்பதும், அங்கே இருக்கக்கூடிய அந்த மடாதிபதிகளும், அந்த சமூகத்தை சேர்ந்த மடாதிபதிகளும் ஆலதிபர்களும் அவரை ஏற்கவில்லை என்பதும் தான் கிடைக்கிற செய்திகளாக இருக்குது கிரவுண்டில் இருந்து. எல்லாவற்றையும் விட செங்கோட்டையன் இந்த நேரத்தில் ஏன் முரண்பட்டார் என்பது தான் கேட்கணும். இதுவரை இல்லாமல் இவர் இப்படி முரண்பட்ட விஷயங்களை அண்ணாமலை மூலமாக செய்கிறார்னு தெரிஞ்ச பிறகு இவங்க எல்லோருக்குமே கீரல் விழுந்த இசைத்தட்டு போல் எல்லாரையும் ஒன்று சேர்த்தாங்குது ஒரு பெரிய ஒரு வார்த்தையான ஜாலமாக எல்லாரும் ஒன்று சேராதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி சொல்லி கொண்டிருப்பதுனால அதை இவர் திடீர்னு இப்போ சொல்ல ஆரம்பித்தது, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அடுத்து அவருக்கு வரும் தேர்தலில் வேட்பாளர் தகுதி கொடுப்பாரா என்று கேட்டால் பாஜகவுடன் தான் கூட்டணி என்பது உறுதியாகும் பட்சத்தில் இப்போ இருக்கு அதிமுக இல்லையா? தளபதி என்ற ஒரு பெயரில் ஒருவர் நல்ல வசதியானவர். அவரும் செங்கோட்டையனும் அந்த காலத்துலேருந்து 20 ஏக்கரு காடு வச்சுருக்காரு. என்ன பெரிய அளவுக்கு வசதியானவர் தான், அவரும் வசதியானவர் தான். அப்படிப்பட்ட அந்த தளபதி ஏபிவிபியிலெல்லாம் இருந்திருக்கார். அவரை வேட்பாளராக போடுவதாக வானதி சீனிவாசன் மூலமாக அவருடைய வகுப்பு தோழர் அவரை போடுவதாக திட்டமிடுவதும், அதே போல் பண்ணாரி செங்கோட்டையும் கூட போகிறாருன்னு சொன்னால் எல்முருகனை தூக்கி நாங்கள் பவானி என்ற அந்த ரிசர்வ் தொகுதியில் போடுவேன் என்றும், அந்தியூர் என்ற செல்வாக்கு இருக்கிறது என்று செங்கோட்டையன் நினைக்கும் அடுத்த தொகுதி 3வது தொகுதி அதில்
எடப்பாடி பழனிசாமியினுடைய அம்மா ஊர் என்பதனால அங்கும் தன் சொந்தக்காரரை போடுவதாகவும் திட்டமிட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ற செய்தி செங்கோட்டையனுக்கு போன பிறகு அவர் கொந்தளித்தார். அப்போ இதுதான் முக்கியமான ரீசன். இதுதான் காரணம். இல்லை, இதுக்கு காரணமே என்ன, இதை ஏன் பண்ணார், அவருடைய பின்னணி வேலைகள் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் போய் பார்த்துட்டு வந்தது, கட்சி தலைமையிட்ட கேட்காம நம்ம அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தது, அதற்கு பிறகு அண்ணாமலை வகைராக்களுடனே வந்து அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த தொடர் ஓட்டம், வெளியே வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன் எடப்பாடியை சொன்னாலும் உள்ளத்தில் அதற்கான தன்னுடைய வேலைகளை தான் ஏற்க முடியாது என்பதை செய்யும் அண்ணாமலை. அதாவது 85 கூட்டம் உண்டுங்க கொங்கு வேளாள கவுண்டரில். ஒவ்வொரு சாதியிலையும் பல்வேறு கிளை, பல்வேறு பிரிவு, அதுமாரி 85 கூட்டம்னு சொல்லுவாங்க அவங்க. 85 கூட்டம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம். அப்படி செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்கும் என்ன அங்கே உள்ள கரூர் எம்பியான ஜோதிமணியும் அதே போல் அண்ணாமலையும் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க. வெளியில தான் அடிச்சுக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா சார்? அடிச்சுக்கவே இல்லையா அவங்க. வார்த்தைகளில் அரசியல்வாதிகள் பேசுவது எல்லாமே நீங்கள் வந்து இந்த டாக் ஷோன்னு சொல்கிறாங்கள்ல, பேச்சு காட்சி ஊடகங்களில் நடக்குது, என்ன காட்சி ஊடகங்களில், அந்த பேச்சு காட்சியில் ஹா ஊன்னு சொல்லி அடிச்சுக்குவாங்களா உங்களுக்கு அரை மணி நேரம். அப்புறம் வெளியே வந்தோடனே என்னண்ணே நீ நல்லா பேசிட்டனே சொல்கிறாங்கன்னு அங்கே உள்ள ஸ்டுடியோவில் உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். இவர்களே இப்படி செய்யும் பொழுது இவருடைய தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? வணிகம் தானே அவங்களுக்கு முதன்மை. ஒன்றும் வேண்டாம், அதானியை எதிர்க்கிறோம், அம்பானியை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் உள்ள எந்த கட்சியாவது அதானி அம்பானியுடன் வர்த்தக உறவு வைக்காமல் இருக்காங்களா? அப்புறம் அதனால் எல்லாருமே மக்களுக்கு ஒன்று சொல்லுவோம், அது உண்மையாக இருக்காது, வணிகம் தீர்மானிக்கும். இதுதான் அடிப்படை. வந்து நம்ம நிறைய அரசியல் பேசணும் சார். தமிழ்நாடு அரசியல், தேசிய அரசியல் நிறைய பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இது குறித்து டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.